கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஐயா, ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின நல்ல தேவன், விசுவாசிகளாய் இருக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்துவென்று நம்பி நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கலாத்தியர் 3 சொல்லப்பட்டபடியே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் என்றென்றுமாய் நிலைத்திருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார். அநேகம் ஆயிரம் ஜனங்கள், ஜனக்கூட்டங்கள், ஜாதி கூட்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நிச்சயமாய் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளிலே நீங்கள் இன்று இருப்பது போல் இருப்பதில்லை. ஒரு நாளிலே உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை கேவலமாய் நினைத்தவர்கள், கேவலமாய் பார்த்த ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, ஐயா, கர்த்தரே உங்களை உயர்த்தும் பொழுது, உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் நல்ல வழி வாசல்களை திறந்து உங்களுக்காய் நல்ல ராஜரீக மேன்மைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லார் கண்களுக்கு முன்பாக அது ஆச்சரியமாய் இருக்கும். மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது. பாருங்கள், நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த 6வது நாளிலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, ஏதோ வாய் ஜாலம் அல்ல, வார்த்தை ஜாலமும் அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க போகிற வார்த்தைகள். ஓ மைட்டி காட், நிச்சயமாய் நம்புங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, நாளை என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், என் மகனுக்கு, என் மகளுக்கு, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே என் கணவனும் நானும் சேர்ந்து செய்கிற இந்த காரியங்களிலே என்ன நடக்கும் என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உறுதியாய் சொல்ல வேண்டும், உறுதியாய் சொல்ல வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட இருந்து செய்ய போகும் காரியம் என் பிள்ளைகளோடே, எங்களோடே, எங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, எங்கள் ஊழியத்திலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படியாய் நீங்கள் நிச்சயமாய் அறிக்கையிட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் ஓ கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஐயா, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். நீ சொல்லணும், தேவனுடைய வார்த்தைகள். யார் வார்த்தைகள் பலிக்கிறதோ பலிக்கவில்லையோ, நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள், அவரே சொன்ன என் தேவனாகிய கர்த்தரே எங்களை குறித்தும் எங்கள் பிள்ளைகளை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் அவர் தம்முடைய வேதாகமத்திலே, உடன்படிக்கை புத்தகத்திலே அவர் கைப்பட எழுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளின்படிதான் எங்கள் வாழ்க்கை நடக்கும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். நிச்சயமாய் அது அப்படித்தான் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என் அப்பனுடையது என்று சொல்லுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், ஓ பூமியும் அதன் நிறைவும் என் தேவனுடையது, எங்கள் அப்பாவுடையது என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, என் பிள்ளையுடைய திருமணம் எப்படி நடக்கும், எப்படி நாங்கள் ஒரு வீட்டை கட்ட போகிறோம், அல்லது எங்கள் காரியங்கள் எப்படி நடக்க போகிறது, என் மகன் எப்படி இந்த வேலையிலே அல்லது இந்த படிப்பிலே அல்லது இந்த நாட்டிற்கு எப்படி கடந்து செல்ல போகிறான் என்று கலங்காதிருங்கள். இவைகளெல்லாம் கர்த்தராலே, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராலே வரும், வந்தது என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீ
சொல்லணும். உங்க பிள்ளைய பார்த்து, உங்க மகனை பார்த்து சொல்லும் பொழுது தைரியமாய் சொல்லுங்கள், என் அன்பு மகனே, என் மகளே, என் பிரியமே, நிச்சயமாய் இந்த காரியம் உன்னுடைய திருமணமானாலும் சரி, உன்னுடைய மேற்படிப்பு ஆனாலும் சரி, உன்னுடைய வேலையோ வருமானமோ எதிர்காலமோ உன் வீடு வாசல்கள் உனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம், இந்த காரியம் மாத்திரமல்ல எந்த காரியமும் என் தேவனால் வரும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உருவாக்குகிற சக்தி நிறைந்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும், அதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதனோடே அவர் எவ்வகையிலும் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்கே கைவிடப்பட்ட நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது எங்கே நஷ்டமும் கஷ்டமும் சூனியமுமாய் ஐயா ஒன்றுமில்லாமற் போய்விட்டது, எல்லாம் உடைந்து உருக்குலைந்து போய்விட்டது என்று நீங்கள் சொல்லுகிற சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம், எல்லா வியாதிகள், வருத்தங்கள், வலிகள், போராட்டங்கள் எல்லாம் எரிகோ கோட்டைகளை போன்று யாரும் அசைக்க முடியாத, யாரும் தடுக்க முடியாத, யாரும் மாற்ற முடியாத எரிகோ கோட்டைகள் போன்று இருந்தாலும், இந்த 7வது நாள் பாருங்கள், இந்த 6 மற்றும் 7வது நாளிலே உறுதியாய் நம்புங்கள். இந்த 7 நாட்களிலும் தொடர்ந்து வருகிற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுற்றி இருக்கிற எரிகோ கோட்டைகளை நிச்சயமாய் தகர்த்தெறியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாத வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இனி கடன் வாங்குவதில்லை, நான் இனி கடன் வாங்குவதில்லை. அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் எங்களுக்காய் திறப்பார் என்று நீங்க சொன்னபடியே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா 61:9 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் சந்ததியும் ஐயா, நீங்களும் உங்கள் மகளும் மகனுமாய் எப்படி வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், உங்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிற யாவரும், உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது யாருக்கோ எழுதப்பட்டவைகள் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிற எனக்காகவும் எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடலாகாது. ஹல்லேலூயா. ஏசாயா 61:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரர்களுமாய் இருப்பார்கள். இன்று நீங்கள் எங்கேயோ கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எங்கேயோ வாளை போன்று தலையாகாமல் இன்னும் வாளாகவே இருந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கோ நீங்கள் சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தானியேல் 2:21 சொல்லப்பட்டபடியே நம்முடைய தேவன் நிச்சயமாய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் புறப்படும் பொழுதே நம்புங்கள், நிச்சயமாய் நம்புங்கள், ஒவ்வொரு நாளும் நம்புங்கள். விசேஷமாய் இன்று நீங்கள் சந்திக்க போகிற இடங்களிலே, சந்திக்க போகிற நீங்கள் இருந்து பேச போகிற இடங்களிலே யார் யாரோடு பேச போகிறீர்களோ அவர்களோடு கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய தூதனானவர் பேசும்படியாய். ஆமென். உங்கள் காரியங்கள், உங்கள் ப்ராஜெக்டுகள், உங்கள் வியாபாரங்களிலே இருக்கிற சுணக்குகளும் பிணக்குகளும் தாமதங்களும் இன்றோடு அவைகள் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் என் அன்பு தேவ
பிள்ளைகளே, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஹல்லேலூயா. யாரோ சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள், யாரோ கட்டி முடித்த வீடுகள், யாரோ நட்டு வைத்த மரங்கள், யாரோ உண்டாக்கின தோட்டங்களும் துறவுகளும், யாரோ கட்டின பட்டணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கட்டாத வீடுகளிலே குடியிருப்பீர்கள், நட்டாத மரங்களின் கனியை புசிப்பீர்கள், நிச்சயமாய் அந்நிய புத்திரர்களின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். Mighty God. ஹல்லேலூயா. மறந்து விடாதிருங்கள். எப்படியோ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகிறது அன்பு தேவ பிள்ளைகளே. எப்படியோ உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்ப்பதை பார்க்கிலும், நீங்கள் நினைத்துக் கொள்ளுவதை பார்க்கிலும், வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் மிகவும் அதிகமான ராஜரீக மேன்மைகள் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 45:2 இருந்து பார்த்தீர்களே ஆனால், இந்த தேவன் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செம்மையாக்குவார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு முன்பாக அவரே கடந்து சென்று இந்த வியாபாரத்திலே, இந்த ஊழியத்திலே, ஐயா, இந்த உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரே முன்னே சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவார். ஏனா உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவரே என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்களோ, எந்த விக்கிரக கோட்டையில் இருந்து வந்தீர்களோ, அல்லது எந்த அந்தகாரத்தின் பிடியில் இருந்து வந்தீர்களோ, நீங்கள் இந்த தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்காய் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, யாருக்குமே தெரியாத, ஐயா, யாருமே அறிந்து கொள்ள முடியாத, யாருமே இப்படி பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற காரியங்களிலே உங்களுக்கு ஒரு செழிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதை இன்றே கொடுக்கும்படியாய், அந்த காரியம் இன்றே நிறைவேறும்படியாய், அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus. ஐயா, கோரேசுக்கு நீர் சொன்ன அந்த நல்ல வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இதை பேசும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இதிலே இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, இன்று உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே புறப்பட்டு செல்லுகிறார்களோ, ஆமென், எங்கே எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் எந்த காரியத்திலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, மகா பயங்கரமான எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, அதிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அதிலே ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய், என் தெய்வமே, நீரே எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்ளும்படியாய், என் தெய்வமே, உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. வெண்கல கதவுகளாய் இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும், யாருமே அறியாத பொக்கிஷங்கள், யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷங்கள், ஐயா, ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று சொன்ன உம்முடைய வாக்கின்படியே இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே வேலை சென்று கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஐயா, எங்கே வேலை இல்லை, வருமானமும் இல்லை, குடும்பத்திலே என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீட்டு வேலைகளை ஆரம்பித்து முடிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கெட்ட வேண்டிய பணங்களை கெட்ட முடியாதபடி, போக வேண்டிய நாட்டிற்கு போக முடியாது இருக்கிற பிள்ளைகள், அங்கே கிடைக்க வேண்டிய PR அனுமதிகள் கிடைக்காத, ஆமென், வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்காத பிள்ளை
பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, திருமணமாகாத பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்தகார கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய் என் தெய்வமே, வெங்கல கதவுகள் உடைக்கப்படட்டும், தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படுவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் வந்து சேரும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உமையே நம்பி, என் தெய்வமே உமையே நம்பி உமக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆமென் ஆண்டவரே. ஐயா, வானத்தையும் பூமியையும் படைத்த என் கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஓ, எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று, ஓ என் தெய்வமே, உம்முடைய ஒரு கிருவாசன தண்டையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஒரு தேவ தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு நடக்க போகிற, இவர்கள் கிடைக்க போகிற வேலைகள், படிக்க போகிற படிப்புகள், இவர்கள் வாழ்க்கையிலே வரப்போகிற ராஜரீக மேன்மைகள் எல்லாம் தடையின்றி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். யார் யார் இவர்களை பார்த்து ஆமென் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு இவர்களை தடுத்துக் கொண்டு அல்லது இவர்களுக்கு பதவி உயர்வுகளை, வேலைகளை, வரவேண்டிய நன்மைகளை, ப்ராஜெக்டுகளை யார் யார் தடுத்துக் கொண்டும் கெடுத்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அங்கே ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கும்படியாய், அங்கே பரிசுத்த தூதர்களின் ஆளுகை இறங்கி வரும்படியாய், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி ஏசாயா 45:14 என் தெய்வமே, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் எல்லோரும் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே நடக்கும்படியாய், இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் என் தெய்வமே, வரவேண்டிய நன்மைகள் அது எகிப்தின் சம்பாத்தியமாய், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமாய், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமாய் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் விரைவாய் அதிவிரைவாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவைகள் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொன்னீர்களே என் தெய்வமே, இவர்கள் பிள்ளைகளுக்காய் இவர்கள் பிள்ளைகளும் கட்டாத வீடுகளில் குடியிருக்கவும், நட்டாத மரங்களின் கனிகளை புசிக்கவும், என் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின நல்ல தோட்டம் துறவுகளை பெற்றுக்கொள்ளவும், ஓ மைட்டி காட், இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை விரோதித்தவர்கள், கேவலமாய் பேசினவர்கள், ஐயா குறைவாய் நினைத்தவர்கள், தரக்குறவாய் பேசி இவர்களை அவமானமாய் திட்டினவர்கள் மத்தியிலே அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி இவர்கள் பின்னே கடந்து வந்து விலங்கிடப்பட்டவர்கள் போன்று நடந்து வந்து இவர்களோடே என் அன்பு சகோதர சகோதரிகளோடே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் என் தெய்வமே உம்மை இல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி இவர்களை பணிந்து கொள்ளுகிற ஆமென் ஆண்டவரே, இவர்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிற, இவர்கள் மீது மூலமாய் வறண்டதும் விடாய்த்தமாக இருந்த ஆமென் ஒன்றுமில்லாமல் இருந்த வெறும் பாத்திரமாய் இருந்த இவர்கள் பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியும் பொழுது அவர்கள் எல்லோரும் இவர்களை சூழ்ந்து வரும்படியாய் தேவ அனுகிரகம் உண்டாகட்டும். அன்பின் பரலோக பிதாவே, நீர் அப்படியே செய்கிற மகத்துவமான வேலைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற மகிமையும் மகத்துவமான காரியங்கள் இன்றே நடக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, காரியங்களை செய்து முடிப்பீராக. இந்த பிள்ளைகள் ஒரு நாளிலே தேவனாகி கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உங்கள் சந்ததியும் சந்தானமுமாய் ஜாதிகளின் நடுவிலும் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருப்பீர்கள். உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். அவர்கள் மகிமையை கொண்டு நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள். அன்பு சகோதரனே, இன்று நீங்க நடக்கிற சகோதரியை நீங்க நம்புகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பாருங்கள், எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், நெடிய ஆட்களாகிய சபை எல்லாம் உங்கள் பட்சமாய் வரும். அல்லேலூயா. ராஜாதி ராஜா உங்களோடே இருக்கும் பொழுது ஐயா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சௌந்தரியங்களும் வல்லமைகளும் செல்வங்களும் சுகங்களும் சௌக்கியங்களும் சமாதானம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுடையதே. கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். சென்னையிலே ஆதாம்பாக்கம் என்கிற இடத்திலே இன்றும் நாளையும் நன்றாய் கவனிங்க. இந்த வெள்ளி சனியில ஆதாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஐயா பாஸ்டர் திவ்யன் அவர்களுடைய திருச்சபையிலே 2 நாட்களும் 6 மணி மாலை 6 மணி முதல் இது அற்புதமான சுகமளிக்கும் கூட்டம் இருக்கிறது. நல்ல அபிஷேகத்தோடு ஜபத்தோடு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். சென்னையில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் ஒரு 5 நாட்கள் பாருங்க, அதுல 3 நாட்கள் அற்புதமான கூட்டம் இருக்கிறது. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா மீனம்பாக்கத்திலே இருக்கிற ராஜன் ஜான் என்கிறதான அற்புதமான தேவ மனிதனுடைய ஆலயத்திலே வைத்து அற்புத சுகமளிக்கும் கூட்டமும் ஆராதனைகளும் நடக்க போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தொடர்ந்து செங்கற்பட்டு ஏஜி திருச்சபையிலே வைத்து அடுத்த சனி ஞாயிறுகளிலே வெள்ளி சனி ஞாயிறுகளிலே நடக்கிற கூட்டங்களுக்காகவும் தவறாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆதம்பாக்கம் ஷைலோ சபையின் சுவிசேஷ சுகமளிக்கும் பெருவிழா நவம்பர் மாதம் 21, 22 வெள்ளி மற்றும் சனி ஆகிய தினங்களில் தினமும் மாலை 6 மணி முதல் நடக்க இருக்கிறது. இடம் ஷைலோ சபை, நம்பர் 1, ஆபிரகாம் தெரு, ஆதம்பாக்கம், சென்னை 88. இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி மெகா சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த சுவிசேஷகர் எவஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாய் வியாதியஸ்தர்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். தேவ வார்த்தையை கேட்க கிறிஸ்துவுக்குள் பலப்பட உங்களை அன்புடன் அழைக்கும் பாஸ்டர் திவ்யான் எட்வர்ட். உடலில் பல்வேறு உபாதைகள், வலி வேதனை நொடிப்பொழுதில் மறைவதையும், செவிடர்கள் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாயிருக்கிற தீராத தலைவலி, இருதய வலிகள், முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கோட், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல், டஸ்ட் அலர்ஜி பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும், இன்னும் பல்வேறு உடல் முழுவதும் இருக்கிற வலி உபாதைகளிலிருந்தும் பிசாசின் மந்திர சூனிய கட்டுகளில் இருந்தும் ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். சரித்திரம் காணாத அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தொடர்புக்கு 9840115598 8015757468.